ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 60வது அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. பார்க்கல, ஒருத்தர் வாசிங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கவனிங்க, கர்த்தர் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை இதில் எழுதி வைத்திருக்கிறார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வசனத்துக்காக கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பிரதானமான ஒரு வாக்கு தத்தம் இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு பிரதானமான ஒரு வாக்கு தத்தம் இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். அப்போ பிரதானமான ஒரு வாக்கு தத்தம். நல்லா கவனிங்க. நிறைய பேர் நான் நிறைய இழந்துட்டேன், சொந்தங்களை இழந்துட்டேன், பொருட்களை இழந்துட்டேன், ஆசீர்வாதங்களை இழந்துட்டேன், சொத்துக்களை இழந்துட்டேன், உடைமைகளை இழந்துட்டேன், ஆரோக்கியத்தை இழந்துட்டேன், நண்பர்களை இழந்துட்டேன். நிறைய பேர் தன்னுடைய கடந்த கால தோல்வியை நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஒரு காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஒரு காலத்தில் ஆசீர்வாதமாக தான் இருந்தேன், இப்போ என் வாழ்க்கை தலைக்கெல்லாம் மாறிடுச்சு, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, நான் தனி மரமாக நிற்கிறேன், என்னிடத்துல ஒன்றும் இல்லை என்று சொல்லி தோல்விகளையே இல்லாத ஒரு காரியத்தையே சிந்தித்து கொண்டே இருப்பாங்க. நல்லா கவனிங்க, அது புறஜாதி மக்கள் அப்படி சிந்திக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். அல்லேலூயா. உங்களுக்கு தோல்வி வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் நெருக்கம் வரும்போது, நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலை வரும்போது, நீ மற்றவர்களால் புறக்கணிக்கப்படும் போது, எல்லாவற்றையும் இழந்து போகும்போது கூட நான் உங்களோட இருக்கிறேன். சகல நாட்களிலும், சகல நாட்களிலும். நீங்கள் தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீங்கல்ல, உங்க அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தனிமையாக இல்லை, ஒருவர் உங்களோடு இணைந்திருக்கிறார், உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகாதவர். அல்லேலூயா. உங்களை கைவிடாதவர். மனுஷன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், உங்களை உறவினர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து போய் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்கள் ஆண்டவரை இழக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் ஒன்றையும் இழக்கலை. நல்லா கையை தட்டுக்க பார்க்கலாம். எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுங்க, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு, அவர் எங்கேயும் போயிடல. அல்லேலூயா. ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், உதவி செய்கிறவராய், இழந்த பொழுது திரும்பவும் கொடுக்கிறவராய் கர்த்தர் உங்க கூடவே இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஆமென். சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க தனிமையா இல்லை, நீங்கள் இயேசுவை இழக்காத வரைக்கும் உலகத்தில் ஒன்றையும் நீங்கள் இழக்கல. ஆமென். அப்போ பிரதானமான வாக்கு தத்தம், நீங்கள் ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. ஏன்னா நான் கூடவே இருக்கிற. அக்கினியை போல சோதனைகள் வரும், உங்களை அழிக்க, உங்களை நிர்மூலமாக்க, உங்களை கவிழ்த்து போட அக்கினியை போல சோதனைகளை பிசாசு உங்க வாழ்க்கையில கொண்டு வருவான். ஆனா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜாதி ராஜா உங்க கூடவே இருக்கிறார், அக்கினியிலிருந்து உங்களை தப்புவிப்பதற்காக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மூழ்கி போக மாட்டீங்க, உங்களை தூக்கிவிட ஒரு கரம் இருக்கிறது, உங்களை தூக்கிவிட ஒரு கரம் இருக்கிறது. அது உங்களை வாழ வைக்கிற கரம், உங்கள் அழிவிலிருந்து உங்களை தப்புவிக்கிற கரம், உங்களை உயர்த்துகிற கரம். அல்லேலூயா. இழந்த போனதை தேடவும் ரட்சிக்கவும் கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். அந்த ஆண்டவர் தான் உங்க இருதயத்தில் அவர் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எங்கேயும் போயிடல, கவலைப்படாதீங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு பிரதானமான ஒரு வாக்கு தத்தம்.
ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். அடுத்தபடி பிரதானமாக தேவன் கொடுக்கிற அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும் வார்த்தை சொல்லுங்க. எனக்கு கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார், நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அல்லேலூயா. அதாவது அடிக்கடி வந்து போகிற வெளிச்சம் அல்ல, லைட்டு போட்டால் சுவிட்சு போட்டால் எரிகிற வெளிச்சம் அல்ல இந்த வெளிச்சம். ஆமென் சொல்லுங்க. மனுஷனால ஏற்றி வைக்கப்படுகிற வெளிச்சம் அல்ல இந்த வெளிச்சம். கவனிங்க, கர்த்தர் நித்திய வெளிச்சமாய் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்களேன், சின்ன சின்ன நம்பிக்கை, சின்ன சின்ன வெளிச்சம் ஜனங்களுக்குள்ள மின்னிக்கொண்டிருக்குது. மந்திரவாதிக்கு மூலமாக சில வெளிச்சம். அவங்க சொல்லுவாங்க, என்னிடத்துல வாங்க, நான் அவங்க கஷ்டத்தை நீக்கிடுவேன், பணம் கேட்பாங்க, பொருட்களை கேட்பாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்தில் ஒரு வாரம் உங்கள் விளக்கு எரியும், வெளிச்சம் எரியும், ஒரே ஒரு வாரம்தான். ஏன்னா மந்திரவாதி கிட்ட போயிருக்கிறேன், மந்திரவாதி என்னை விடுதலை ஆக்கியிருக்கிறான், மந்திரவாதி மூலமாக எனக்கு சுகம் கிடைச்சிருக்குது, மந்திரவாதி மூலமாக எனக்கு விடுதலை கிடைச்சிருக்குது என்கிற திருப்தியில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் அது நிரந்தரமான வெளிச்சம் கிடையாது. அல்லேலூயா. அது உங்களை ஏமாற்றுகிற வெளிச்சம், உங்களை வஞ்சிக்கிற வெளிச்சம். ஆமென். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதனை நிரந்தரமாக விடுதலையாக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவர் மட்டும்தான், அவருடைய வெளிச்சம் மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப மனுஷனால ஏற்றி வைக்கப்படுகிற வெளிச்சம் ஆச்சுங்களா, மந்திரவாதினாலே ஏற்றி வைக்கப்படுகிற வெளிச்சம், பாகால்களினாலே விக்கிரகத்தினாலே ஏற்றி வைக்கப்படுகிற வெளிச்சம் அங்கே மின்னிக்கொண்டிருக்குது. மலையில் மின்னுது, புண்ணிய ஸ்தலங்களில் மின்னுது, புண்ணிய இடங்களில் மின்னுது, ஆங்காங்கே மின்னிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் அநித்தியமான வெளிச்சம், ஜனங்களை வஞ்சிக்கிற வெளிச்சம், தன் பக்கமாக ஈர்க்கிற வெளிச்சம், கடைசியில் நரகத்துக்கு கொண்டு போகிற வெளிச்சம், சமாதானத்தை குலைக்கிற வெளிச்சம். ஏன்னா விக்கிரத்தை வணங்குகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அப்போ இந்த வெளிச்சம் எல்லாம் உலகம் உங்களுக்கு காட்டுகிற வெளிச்சம், உலகத்தின் கிரியைகள் உங்களுக்கு காட்டுகிற வெளிச்சம், மந்திரவாதிகள் உங்களுக்கு காட்டுகிற வெளிச்சம், அது அநித்தியமானது. தேவன் உங்களுக்கு காட்டுகிற வெளிச்சம் நிரந்தரமானது. அதாவது நீங்க உலகத்தில் வாழுகிற வரைக்கும், உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இந்த வெளிச்சம் உங்க சரீரத்தில், உங்க தலை மேல, உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க பிள்ளைகள் மேல அது உதித்து கொண்டே இருக்கும். அணைந்து போகாத வெளிச்சம், அணைந்து போகாத வெளிச்சம், ஆசீர்வாதமான வெளிச்சம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன், நான் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். வெளிச்சத்திற்கு எதிர்ப்பதம் என்ன? இருள். என்ன? இருள். இன்னைக்கு நிறைய இருள் தேசம் எங்கும் இன்றைக்கு சூழ்ந்திருக்குது. தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்திருக்குது. சமுதாயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. கவனிங்க, அசுத்தங்கள் பெருகி கிடக்கிறது. பயந்து ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வியாதி என்கிற இருள், பிசாசின் போராட்டம் என்கிறதான இருள், சத்துருக்கள் நிமித்தம் வருகிற ஒரு இருள். கவனிங்க, ஆங்காங்கே பயங்கரமான இருள் தேசத்தை சூழ்ந்திருக்கிறது. மன உளைச்சல், ஜனங்களுக்குள்ள மன உளைச்சல், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, சமாதானம் இழந்த ஒரு வாழ்க்கை, மன உளைச்சல்ல ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, மன உளைச்சல். உலகம் முழுசும் 20% மக்கள் இந்த நாட்களில் மன உளைச்சலோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். கிட்டத்தட்ட தற்கொலை எண்ணம். உலகத்தில் வாழ பிடிக்கல, மறிச்சு போயிடலாம், உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், இந்த பிரச்சனை மாறுற மாதிரி தெரியல, பரம்பரையா இந்த பிரச்சனையினை பின்தொடர்கிறது. சாபம் தேசத்தில் ஜனங்களுக்குள்ள அடிமை, சாபத்தில் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாபங்கள் பின்தொடர்கிறது, பரம்பரையா பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சாபம், ஒரு இருள், ஒரு போராட்டம், விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்டதான காரியத்தில் இன்றைக்கி ஜனங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் இருளுக்கு அடையாளம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசின் நோக்கம் என்ன தெரியுமா? ஜனங்களை, குறிப்பாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
அல்லது தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட மக்களை இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டும். அவர்கள் சந்தோஷமாக வாழக்கூடாது, நிம்மதியாக வாழக்கூடாது, செத்து செத்து வாழணும், தற்கொலை செய்து மடிந்து போகணும், குடும்பத்தில் சமாதான குலைச்சல் உண்டாகணும், நஷ்டம் உண்டாகணும் அப்படிங்கிறதான ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி ஜனங்கள் அவளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் மனுஷனை படைத்த போது எப்படி படைத்தாரான் தெரியுமா? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி படைத்தார். மனுஷன் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டான், மனுஷன் ஆரோக்கியமாய் படைக்கப்பட்டான். அவனுக்குள்ள வேதனை இல்லை, அவனுக்குள்ள கவலை இல்லை, அவனுக்குள்ள கண்ணீர் இல்லை, அவனுக்குள்ள நெருக்கம் இல்லை, அவனுக்குள்ள வியாதி இல்லை, அவனுக்குள்ள மரண பயம் இல்லை, அவனுக்குள்ள தற்கொலை எண்ணம் இல்லை. தெய்வீக சமாதானம் மனுஷனுக்குள்ள இருந்துச்சு, தெய்வீக ஆரோக்கியம் மனுஷனுக்குள்ள இருந்தது. நல்ல கவனிங்க, இந்த ஆதி மனிதன் பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டான், பரிசுத்தமாய் உருவாக்கப்பட்டான், சந்தோஷமாய் உருவாக்கப்பட்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு பாவத்தில், பிசாசு அடிமைத்தனத்தில், இதை வேதனையோடு கூட வாழ்ந்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? யார் தெரியுமா? பிசாசு. ஏன்னா அவன் இருளுக்கு அதிகாரியாக இருக்கிறான். பிசாசு இருளுக்கு அதிகாரியாக இருக்கிறான். ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் இருள், அந்தகாரம், பிசாசின் கிரியை, பிசாசின் வல்லமை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக இயேசு சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் ஜாதி மதம் பார்க்காதபடி உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் விடுதலையோடு, நம்பிக்கையோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆரோக்கியத்தோடு, மரண பயம் இல்லாம மகிழ்ச்சியா வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ஆனா இன்னைக்கு தம்முடைய இருளின் ஆதிக்கத்துக்குள்ள ஜனங்களை அடிமைப்படுத்தி பிசாசு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, என் வெளிச்சத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ண போறேன். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல பிரகாசிக்க பண்ண போறேன். பிசாசின் நோக்கம் எல்லாம் அவரை சாயலாய் உருவாக்கப்பட்ட மனிதர்கள், அவர் சாயலாய் உருவாக்கப்பட்ட மனுஷன் நிம்மதியா வாழக்கூடாது, சமாதானம் இழந்து வாழணும். நான் உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களை சந்தோஷமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய் வாழுவதற்காகவே உங்களை கர்த்தர் உருவாக்கினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களே, இந்த போராட்டம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களே, இந்த அவமானம், நிந்தைகள், பிரச்சனைகள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, இதுல வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, பிசாசின் விருப்பம் தான் அந்த விருப்பம். ஆனா நீங்களும் நானும் நிம்மதியாய் வாழ வேண்டும், விடுதலையோடு வாழ வேண்டும், சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க. எந்த பிசாசின் வல்லமையில் நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீங்க? இருளின் ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்தில் நிம்மதி இல்லையா? தீராத வியாதியா? சாபம் உங்களை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? கவலைப்படாது. கவனிங்க, நீங்கள் இந்த சாபத்தோடு, இந்த போராட்டத்தோடு, இந்த உபத்திரவத்தோடு, இந்த அவமானத்தோடு நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்த்தர் உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் பிசாசின் வல்லமையும் அதிகாரத்தையும் புரிந்து கொண்டு வெளியிறங்க கோலமாக்கி சிலுவையில் வெட்டி சிறந்திருக்கிறார். பிசாசு தோற்று போனவன், உங்களை ஜெயிக்க முடியாது. குறிப்பா ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய இருதயத்தை, ஆண்டவருடைய இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்று சொன்னா, அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே உதிக்கும் என்று சொன்னா, நீங்கள் நிம்மதி இழந்து போராட்டத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இருளின் அதிகாரத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டங்களாய் தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் தேவன் உங்களை தெரிந்து கொண்டாரே தவிர, நீங்கள் இருளில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டு, உங்க மூலமா 4 பேரை விடுதலையாக்குவதற்காகத்தான் தேவன் விரும்புகிறாரே தவிர, நீங்கள் இருளில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். ஆமே. நீங்க இருளுக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை, நீங்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் இல்லை.
நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். நான் சொல்றேன், சீக்கிரத்தில் ஆங்காங்கே மின்னி கொண்டிருக்கிற மனுஷனால ஏற்றி வைக்கப்படுகிற எல்லா விதமான விளக்குகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போறார். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதான் சில வசனங்களை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வர வேண்டும் என்று சொன்னால் சில காரியங்களை நான் சொல்ல போகிறேன். யோவான் 1:9 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஜோரா கையை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. ஆமென். என்னவா? ஆண்டவர் நம்மை மற்றவர்களை பிரகாசிக்க செய்வதற்கு முன்பாக தேவன் நம்மை பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி. அந்த ஒளி கவனிங்க. உங்களையும் என்னையும் பிசாசின் அந்தகாரத்தில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் உங்களை விடுதலையாக்கி மற்றவர்களை விடுதலையாக்குவதற்காக தான் தெரிந்தெடுத்திருக்கிறார். என்ன துரதர்ஷம் அப்படின்னா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஒளியின் பிள்ளைகள் கூட இந்த அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அந்தகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்னால் இந்த குறிப்பிட்ட பாவத்தில் இருந்து வெளியே வர முடியல பிரதர். இந்த குறிப்பிட்ட அடிமைத்தனத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியல. பரம்பரையாக எங்கள் அப்பாவுக்குள்ள இருந்த அந்த சுபாவம், என் அம்மாவுக்குள்ள இருந்த அந்த சுபாவம் எனக்குள்ளே வந்திருக்குது. என்னால் நான் அடிக்கடி என்னை திருப்திப்படுத்தி கொள்கிறோம். என்ன இது பரம்பரை, எங்கள் அப்பாவுக்கு இருக்கிற சுபாவம் தான் வந்திருக்குது, திருப்திப்படுத்தி கொள்ளுகிறோம். கவனிங்க. அடிமைத்தனத்தில் இருந்து உங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அடிமைத்தனத்தை உங்களை விடுதலையாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருடைய வெளிச்சத்தை உங்க இருதயத்தில் உதிக்க பண்ணி இருக்கிறார். நம்ம அப்படி நீங்க சொல்லணும், நான் இருளுக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசு அடிமையா இருக்க போறது இல்லை, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. நான் வெளிச்சத்தின் பிள்ளை, வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன். நீங்க நிறைய பிள்ளைங்க, என்னால முடியல பிரதர், என்னால வெளியே வர முடியல, ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குறிப்பிட்ட போராட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால உலகத்தை ஜெயிக்க முடியல, பிசாசை ஜெயிக்க முடியல, குறிப்பிட்ட பாவத்தை ஜெயிக்க முடியல, இந்த அசுத்த சிந்தனையை ஜெயிக்க முடியல, இந்த கோபத்தை என்னால ஜெயிக்க முடியல, ரகசிய பாவத்தை என்னால ஜெயிக்க முடியல, நான் இன்னும் இருள தடுமாறி கொண்டிருக்கிறேன், மற்றவர்களை விடுதலையாக்க வேண்டிய நான் விடுதலையாக்க முடியாதவனாய் நான் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, எந்த மனுஷனையும், அல்லேலூயா சொல்லுங்க, எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளிதான் உங்களுக்குள்ளே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒளி. அல்லேலூயா. ஆமென். சுருக்கமா சொல்லிட்டே போயிடுறேன். பிரதர், நான் இருளில் இருக்கிறேன் என்பதற்கு என்னையா அடையாளம் சொல்றேன். கவனிங்க. ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில், தேவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்களில், அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் உங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு, போராட்டம் இருந்துச்சு. இப்போ இருந்த பிரச்சனையை விட அப்போ அதிகமாக இருந்துச்சு. ஆனால் உங்களுக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கையை யாராலும் எந்த சூழ்நிலையும் எந்த போராட்டமோ பிரிக்கவே முடியல. எப்ப? ஆரம்ப நாட்களில், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்க. பிரச்சனை அப்படிதான் இருந்துச்சு. போராட்டம், உபத்திரவம், நெருக்கம், அவமானம், வியாதி, பலவீனம், பற்றாக்குறை எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அப்போ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இயேசு என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார், இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு என் பிரச்சனை மாறிடும், என் போராட்டம் மாறிடும், நான் கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி விடுவாரு என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு. எப்ப? ஆரம்ப நாட்களில்.
எந்த வல்லமையும், எந்த பிரச்சனையும், எந்த போராட்டமும், எந்த மனுஷனுடைய பயமுறுத்தலும் நம்முடைய சந்தோஷத்தை அது பாதிக்கல. நம்பிக்கை இருந்துச்சு, தைரியம் இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு. நான் தேவனுக்காக எழும்ப முடியும். இந்த பிரச்சனை தற்காலிகமான பிரச்சனை தான். ஏசிய பிரச்சனையை மாத்திடுவாரு. உம்மாலே ஒரு சேலைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், நான் பிசாசை ஜெயிப்பேன், இந்த போராட்டத்தை ஜெயிப்பேன் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துச்சு. பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகல, போராட்டத்தை கண்டு நாங்கள் சோர்ந்து போய் துவண்டு போகல. ஆனா இப்ப ஒருவேளை உங்க வாழ்க்கையில அந்த துவண்டு போகிற ஒரு சூழ்நிலை, நெருக்கம், அவமானம், சின்ன பிரச்சனை தான் வருது. ஆனால் என் சந்தோஷம் பாதிக்கப்படுது, நிம்மதி இல்லை, பயம் உண்டாகுது. அப்ப பயம் இல்லை ஆரம்ப நாட்கள்ல, இப்ப பயம் உண்டாகுது அப்படின்னா நீங்க இருளுக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஆமென். ஏதோ ஒரு ரகசிய பாவத்திற்கு நீங்க அடிமைப்பட்டு கிடக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆரம்ப நாட்களில் விசுவாசம் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், பிசாசினை ஒன்றும் செய்துவிட முடியாது என்கிற நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சிச்சு. ஆனா இப்போ சின்ன பிரச்சனையை கூட நம்மால பேஸ் பண்ண முடியல, சின்ன பிரச்சனையை கூட மேற்கொள்ள முடியல. நம்பிக்கை இல்லை. ஏன் தெரியுமா? இருளுக்கு இடம் கொடுத்துட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பின் சந்தோஷம். ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குதா? பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, நெருக்கம் இருக்குது. சில உடனே அப்படியே அழுந்துருவாங்க. சின்ன பிரச்சனை அப்படியே கடலில் தண்ணி வந்துடும். வீக்கா இருப்பாங்க. இதை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. மனோதைரியம் இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்ப இந்த மனோதைரியம் இருக்குதா? நம்பிக்கை இருக்குதா? யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற அந்த ஒளி இன்றைக்கு உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்குள்ள கர்த்தர் மறுபடியும் கொடுக்க போகிறார். அந்த தைரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள மறுபடியும் கொடுக்க போகிறார். நீங்க பாவத்தை ஜெயிக்க போறீங்க, ரகசிய பாவத்தை ஜெயிக்க போறீங்க. அந்த ஆதி அன்பு, அந்த ஆதி பரிசுத்தம், அந்த ஆதி பிரசன்னம் உங்களுக்குள்ள மறுபடியும் ஊட்டப்பட போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த மனுஷனை பிரகாசிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளி உங்களை இன்றைக்கு பிரகாசிக்க பண்ண போகிறது. தேவன் உங்களை பிரகாசிக்க பண்ண போகிறார். ஆமென். நீங்கள் நிம்மதியிலிருந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தோற்று தோற்று வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பிசாசுக்கு அடிமைப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற ஒளி இந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த வெளிச்சம் என்ன செய்யும் தெரியுமா? அதே வசனத்தை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கவனிங்க. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா சொல்லுங்க. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ரெண்டாவது, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த ரெண்டாவது நம்பிக்கை என்ன தெரியுமா? உன் துக்க நாட்கள் முடிஞ்சிடும். அல்லேலூயா. நிறைய பேருக்குள்ள ஒரு குறிப்பிட்ட துக்கம், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, உலகத்தில் 20% மக்கள் டிப்ரெஷன், மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். நாட்கள் நெருங்க நெருங்க பொருளாதாரம் இப்போ பெருக பெருக, இப்போது ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம அப்பா அம்மாலாம், நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் அவங்க எதிர்காலத்தை குறித்து கவலையே படலை. இருக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வளர்த்து விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அம்மா எங்கள் பாட்டியெல்லாம் களி இருக்குல்ல, களி, சோளக்களி, கம்பங்களி, அதெல்லாம் கீழே அந்த அப்போல்லாம் திரைகள்லாம் கிடையாதுல்ல, திரை இல்லை,
அது சாணி மூலிகை இருப்பாங்க, அதை ஊதி துடைச்சிட்டு களியை புட்டு கீழே போட்டுருவாங்க. நாங்கள் எடுத்து நான் சாப்பிட்ருக்கிறேன், ஞாபகம், நல்லா ஞாபகம் இருக்குது. பிரச்சனையே இல்லை, மகிழ்ச்சியாக இருந்தோம். நைட்டெல்லாம் இப்போ அப்படியே ஊரு கதையெல்லாம் பேசுவாங்க, மகாபாரதம் ராமாயணம் அது இதுன்னு பேசி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க உள்ளத்தில் வேதனையே கிடையாது. இப்போ பாருங்கள், மன உளைச்சல் வருது, ஹார்ட் அட்டாக் வருது. பணக்கார வியாதி என்கிற வியாதி என்னது? சக்கரை வியாதி. பணக்கார வியாதி ஒரு காலத்தில் அப்படி தான் பேச்சு, சக்கரை வியாதி, அப்புறம் பிபி, இதெல்லாம் பணக்கார வியாதிங்களாம். இப்போ ஏன் நமக்கு பணக்கார வியாதி வருது? என்ன அப்படின்னா மன உளைச்சல். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு கொஞ்சம் பிபி 140 வருது, 90 கிட்ட நெருங்குது, கீழே 90 மேலே 140 வருதுன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தைரியமாறு அப்படின்னுவார் டாக்டர். சொல்கிறாரா இல்லையா? முதல்ல தைரியம். எந்த வியாதி வந்தாலும் நம்ம முதலாவது செய்ய வேண்டியது நமக்குள்ள தைரியம் உண்டாகணும். அல்லேலூயா. தைரியமாறு அப்படின்வார். யோசித்து பாருங்களேன். இப்போ தைரியம் இல்லை, மன உளைச்சல், மன பாரம், ஏதோ ஒரு கவலை, 24 மணி நேரமும் ஒரு குறிப்பிட்ட துக்கம் நம்மை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கும். சபைக்கு வந்தால் நம்பிக்கை உண்டாகும், இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சிலர் டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, சினிமா பார்ப்பாங்க, கொஞ்சம் நம்பிக்கை, கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். தற்காலிகமான ஒரு சந்தோஷம், தற்காலிகமான ஒரு சமாதானம். இன்றைக்கி நிறைய பேர் இந்த நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால இருதயத்தில் ஒரு பயங்கரமான துக்கம் பலவிதமான வியாதிகளை கொண்டு வருது. துக்கம் ஆண்டவரை நம்மையும் பிரிக்கிறது. துக்கம் ஆண்டவருடைய சமூகத்தை நெருங்க விடாதபடி நம்மை தடை செய்து விடுகிறது. துக்கம் ரொம்ப பொல்லாதது. கவனிங்க, துக்கம் ரொம்ப பொல்லாதது. இயேசு கிறிஸ்து துக்கம் நிறைந்தவராய் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, பிசாசின் நோக்கம் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் துக்கத்தோடு வாழணும், சமாதானம் இழந்து வாழணும், மன நிம்மதியால் வாழக்கூடாது என்று சொல்லி பலவிதமான துக்கங்களை பிசாசு கொண்டு வருகிறான். கவனிங்க, நல்லா கவனிங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, பரம்பரையாக என் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வியாதி பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கொடிய தரித்திரம், வேலை வாய்ப்பு இல்லை, போதிய வருமானம் இல்லை, சத்துருக்கள் நிமித்தம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆள் அடிக்கடி என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான், காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறான். இதெல்லாம் துக்கத்துக்கு அடையாளம். நல்லா கவனிங்க, துக்கத்தோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, புறஜாதி மக்கள் துக்கத்தோடு வாழலாம், ஆனால் தேவனுடைய அன்பை ருசித்திருக்கிற நீங்களும் நானும் துக்கத்தோடு வாழக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை சுமந்தவர் உங்க கூடவே இருக்கிறார். உன் துக்கத்தை சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டவர் உங்க இருதயத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார், உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார், உன் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலனை கொடுப்பார். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் நாளைக்கு உன் பிரச்சனை மாறிடும். சிலர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன் பிரதர், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், பிரச்சனை மாறுற மாதிரியே தெரியல. ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, உங்கள் பிரச்சனை ரொம்ப நாளைக்கு நீடிக்குது அப்படின்னா கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். நீங்கள் எதிர்பார்க்காத அற்புதத்தை, நீங்கள் இதுவரை நீங்கள் கண்டிராத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, சில ஜெபங்களுக்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார், உடனே கொடுத்துருவார். அதுல ருசி இருக்காது. என்ன இருக்காது? ருசி இருக்காது. சிலருக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாதான் அவரை நேசிப்பேன், அற்புதம் செஞ்சாதான் சபைக்கு வர்றேன். போயினா போ, எனக்கு யாருக்கு நஷ்டம்? ஆண்டவர் பார்ப்பாரு, ஐயோ என்ன பண்ணுறது, என் பிள்ளை கொஞ்சம் நம்பிக்கை மேலே வச்சிருக்குது, இவளை விட்டுட்டா என்னை விட்டு தூரம் போயிடுவா போல் தெரியுது அப்படின்னு உடனே அற்புதம் செஞ்சிருவார். சில ஜபங்களுக்கு அவருக்கு உடனே பதில் கொடுக்க வேண்டும் என்கிற கட்டாயமும் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அதில் ருசி இருக்காது, அதில் டேஸ்ட் இருக்காது, அதில் மகிமை இருக்காது. ஆமென். சில ஜபங்களுக்கு ஆண்டவர் தாமதமாக பதில் தருவார். அல்லேலூயா.
நீங்க ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பீங்க. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு பக்கம் எதிர்மறையான காரியங்கள் நடக்கும். ஆண்டவரே இது அற்புதம் நடக்கும், இந்த கடன் பிரச்சனை மாறணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுவீங்க. இந்த சத்துரு என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறான், என்னை காயப்படுத்திட்டே இருக்கிறான் ஆண்டவரே, இந்த சத்துருக்கு ஒரு முடிவு உண்டாக்குங்க ஆண்டவரே, அவன் சாகணும். நம்முடைய ஜெபம் அந்த மாதிரி. ஆண்டவர் மௌனமா இருப்பாரு. நீங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவீங்க, ஒரு பக்கம் விசுவாச அறிக்கை இடுவீங்க, ஒரு பக்கம் ஊழியக்காரங்களாம் லெட்டர் போடுவீங்க, ஃபோன் பண்ணுவீங்க, மோகசிலாசனத்துக்கு, ஜீசஸ் கால்ஸுக்கு, அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் போட்டு நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. சோத்திரம். அவர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் பிரச்சனை மாறவே மாறாது. எத்தனை பேருக்கு நான் தலை நட்டுறது, வர ஊழியக்காரங்களெல்லாம் நான் தலை நீட்டு இருக்கிறேன். 7 நாள் ஊழியக்காரங்க 7 ஊழியக்காரங்கிட்டையும் தலை நீட்டு இருக்கிறேன். பிரச்சனை மாறுற மாதிரி தெரியலையே பிரதர், பிரச்சனை மாறுற மாதிரியே தெரியலையே. கவனிங்க, சில ஜபங்களுக்கு கர்த்தர் தாமதமா பதில் தருவாரு, அதுல பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அற்புதம் மகிமையா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க அனுபவித்தராத, நீங்க கேள்விப்படாத, இதுவரை பார்த்திராத மகிமையான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். எனவேதான் தாமதம். துக்கப்படாதீங்க. உன் துக்கத்துக்கு பதில் உண்டு. உன் துக்க நாட்கள் சீக்கிரத்தில் முடிந்து போகும். இந்த சுக்கத்திற்கு கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை பின்தொடருகிற பல வருஷமா, பல மாதங்களா உங்களை பின்தொடர்கிற இந்த துக்கங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். அது மகிமையா இருக்க போகுது, அது சந்தோஷமா இருக்க போகுது. இது இங்க பார்த்திராத, கண்டிராத அற்புதங்களா இருக்க போகிறது. அல்லேலூயா. நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க பிரதர், நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு வந்த வாழ்வு இருக்குது, ஐயோ நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவன் தாமதமா கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னா அதனுடைய விளைவு வித்தியாசமா இருக்கும். சோர்ந்து போகாதீங்க, முறுமுறுக்காதீங்க, காத்திருங்க. ஏதோ ஒன்றை கர்த்தர் உங்களுக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்தை உங்க மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். அநேக சத்துருக்கள் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு, அநேக வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். தாமதம் அது உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வரும். தாமதம் மகிமையானதை கொண்டு வரும். தாமதம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய செழிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. உங்களோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பீங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் தாமதம் பண்றாரு. சத்துருக்கள் தேவையில்லாம எங்களை ஏதாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்திட்டே இருக்கிறாங்க, என்னை பயமுறுத்திட்டே இருக்கிறாங்க, காரணம் இல்லாம என்னை பகைக்கிறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க, அவங்க தேடியும் காணாதிருக்கிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேடி எங்கேயா அவன் எங்கே போயிட்டான், கர்த்தர் இல்பொருளாக்கி விட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வசனம் சொல்லுது, நீ வசனத்தை நீங்கள் வீட்டில் போயிட்டு நீங்கள் வாசித்து கொள்ளுங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்தா இருக்குன்னு நினைக்கிறேன். 3ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. துன்மார்க்கனை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே, கவனிக்க, அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலா இருப்பீங்களா. முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிக்கும் போது ஒரு காலத்தில் திடீரென்று துன்மார்க்கர்கள் உங்களை வேதனைப்படுத்தினவங்க, உங்களை காயப்படுத்தினவங்க, உங்களை சஞ்சலப்படுத்தினவங்க, உங்களை அழிக்க நினைச்சவங்க உங்க கால்களுக்கு கீழே சாம்பலா இருப்பாங்களாம். அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பலுக்கு கீழே சாம்பலா இருப்பேங்க. உங்க உள்ளங்கால்கள் கீழ் சாம்பலா இருப்பாங்க. நீங்க துன்மார்க்கர்களை மிதிப்பீங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க கால்களுக்கு கீழே விழுந்து கிடப்பாங்க. அதுதான் தேவன் கொடுக்கிற அந்த கிரியை. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். எதிர்பாராத நன்மையை
நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் ஒரு சாட்சி அவர் சொன்னார். கடந்த நாட்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மகள், ஒரு 10வது படிக்கிற ஒரு மகள், அவளுக்கு ஒரு 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டுடுச்சான். சிஎம்சியில் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. 2 கிட்னியும் பாதிக்கப்பட்டுடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, யாராவது கிட்னி கொடுத்தாங்கன்னா நாம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யலாம் என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. 15 வயசு 10வது படிக்கிற ஒரு மகள், ரொம்ப வேதனையோடு கூட குடும்பத்தார் வந்தாங்க. அவங்க அம்மா கிட்னி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க அம்மாவுக்கு நிறைய வியாதிகள், அதனால் அந்த கிட்னி பொருந்தாது, அது கிட்னியை பொருத்தினாலும் இது செட் ஆகாது, அவங்க மறித்து போயிடுவா அப்படின்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. அவங்க சித்தி, அந்த அம்மாவுடைய தங்கச்சி சொன்னாங்க, நான் என் மகளுக்கு கிட்னி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு குறிப்பிட்ட நாள் வருது, நாளைக்கு போக வேண்டும். இன்றைக்கு எங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறா சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த ஊழியக்காரத்தில் போயிட்டு, ஐயா என் குழந்தைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குழந்தைக்கு இந்த மாதிரி நாளைக்கு அட்மிட் பண்ண போகிறோம், அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க, மாற்று கிட்னி வைக்க போகிறாங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணி கொள்ளுங்க என்று ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க சொல்லி கொண்டிருக்கும் போது அவங்க தகப்பனார், அவளுடைய தாய், இந்த மகள் 3 பேரும் ஓன்னு அழுறாங்க. அந்த மகளுடைய அப்படியே முகமெல்லாம் வீங்கிடுச்சு, காலெல்லாம் வீங்கிடுச்சு, எல்லாம் பழுதாகி விட்டது. இப்போது இவர் கண்ணீரை பார்த்த உடனே இந்த ஊழியக்காரருக்கு பயங்கர வேதனை. உடனே முழங்கால் படியிட்டு, எல்லாரும் முழங்கால் படியிட்டு சொன்னார், நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க, இன்றைக்கும் இயேசுவால் அற்புதம் செய்ய முடியும். இந்த சின்ன வயசில் இப்படிப்பட்ட வியாதிகளுக்கு வரக்கூடாது, கர்த்தராலே கூடும் என்று முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. முழங்கால் படி ஜெபம் பண்ண உடனே 3 பேரும் கதறி ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே என் மகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க, என் மகளை சுகமாக்கும். ஜெபம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் மறுநாள் போயிட்டு அட்மிட் பண்ணுறாங்க. 2-3 நாட்கள் நல்லா டெஸ்டெல்லாம் எடுக்கிறாங்க. 3வது நாள் அதை டாக்டர் மறுபடியும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போக போகிறாங்க. இப்போ டாக்டர் ஓடி வர்றாரு, உள்ளே கொண்டு போகாதீங்க. என்ன, இந்த 2 கிட்னியும் இன்னைக்கு சுகமாகி இருக்கு. அல்லேலூயா. ஒரே ஆச்சரியம், அவங்க அப்பா அம்மா முன்பு அழுததை விட ஓன்னு அழுறாங்களாம். ஹாஸ்பிட்டலில் ஓன்னு கதறாங்க. என்னையா சொல்றீங்க? ஆமாம், இந்த வியாதியின் அறிகுறி கூட உங்கள் மகளுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்களாம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த மகள் நல்ல சுகமாகி காலேஜில் படித்து கொண்டிருக்கிறார். 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு காலேஜில் 3ஆம் ஆண்டு அவள் படித்து கொண்டிருக்கிறாள். பரிபூரண சுகம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். என்னால் முடியாதுங்க, என் வாழ்க்கையில் என்னால் வெற்றி பெறவே முடியாது, இது வியாதி சுகமாகவே ஆகாது, இது துக்கம் மாறாது என்கிற நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்க துக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க போராட்டத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, அவமானத்தோடு கூட வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் உங்களை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகம் நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகம் சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் அழுது கொண்டிருக்கும் போது, நீங்கள் வேதனைப்படும் போது, வியாதினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கும் போது, மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அழுது புலம்பும் போது, சத்துருக்கள், இந்த உலகம், பிசாசு அதை கண்டு சந்தோஷப்படுவான். ஆமென். ஒரு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை வேதனையோடு இருக்கும்போது, வியாதியோடு இருக்கும்போது, பிசாசு அதை பார்த்து சந்தோஷப்படுவான். என்னது?
சந்தோஷப்படுவான். ஏன்னா நீங்களும் நானும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் தேவனுடைய சாயலால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க. எனவே பிசாசு உங்களை ஆண்டவரை பழி வாங்குவதற்கு பதிலாக மனுகுலத்தை பழி வாங்கி கொண்டிருக்கிறான். குறிப்பாய் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஆதிக்கத்திலிருந்து, அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இந்த உலகம் எனக்கு வேணாம், பிசாசு எனக்கு வேணாம், விக்கிரகம் எனக்கு வேணாம், இயேசு எனக்கு போதும், இயேசுவுக்காக வாழ போகிறேன் என்று தீர்மானம் எடுத்த தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பிசாசு முழு பலத்தோடு போராடி கொண்டிருக்கிறான். அவர்களுக்குள்ள வேதனைகளையும் வியாகுலங்களையும் போராட்டத்தையும் மரண பயத்தையும் வியாதியையும் கொண்டு வந்து அவருடைய சமாதான குலைச்சலாக்கி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உலகம் நீங்க அழுது புலம்புவீங்க, உலகம் சந்தோஷப்படும், பிசாசு சந்தோஷப்படுவான், சத்துருக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஆனாலும் அவங்க சந்தோஷப்படுகிற மாதிரி, பிசாசு சந்தோஷப்படுகிற மாதிரி கர்த்தர் விட மாட்டாரு. உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி உங்களை அவர் சந்தோஷப்படுத்த போகிறார். பிசாசு மகத்தில கர்த்தர் கருவியே பூச போறாருங்க. பிசாசு வெட்கப்பட்டு போக போகிறார். உங்கள் நிந்தைகள் மாற போகிறது, அவமானங்கள் மாற போகிறது, வியாதிகள் சுகமாக போகிறது, துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. இந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிக்குமானால் உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க வீட்டுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க பிள்ளைகள் மேல, உங்க வியாபாரத்தின் மேல தேவனுடைய வெளிச்சம் உதிக்குமானால் உங்க துக்க நாட்கள் ஒரு நொடி பொழுதுல அது மறைந்து போகும். அது மறைந்து போகும். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிச்சு, ஆண்டவரே இந்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற, பயமுறுத்துகிற, துக்கத்தை கொண்டு வருகிற எல்லா நிந்தைகளும், எல்லா பிரச்சனைகளும், எல்லா போராட்டங்களும், எல்லா பண கஷ்டங்களும், எல்லா வியாதிகளும், பலவீனங்களும், சாப கட்டுகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே முறிக்கப்படுவதாக. ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைக்கு மேல இப்பொழுது பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக. இருள் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேலே வெளிச்சம் பிரகாசித்தது என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய வெளிச்சம் உங்க பிள்ளைக்கு மேலே இப்பொழுது பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக, பிரகாசிப்பதாக. விடுதலை, விடுதலை, சுகம், ஆரோக்கியம் இப்பொழுது உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைக்கு மேல இப்போது அமர்வதாக. ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம், ஒரு வெளிச்சம் உங்க பிள்ளைக்கு மேல இப்போது உதிப்பதாக. துக்க நாட்கள் முடிந்து போகட்டும், துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகட்டும், பகஞ்சர்கள் வெட்கப்பட்டு போகட்டும், பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும், பிசாசு தோற்று போகட்டும். தகப்பனே, உங்க பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற, சமாதானத்தை பாதிக்கிற, சந்தோஷத்தை குலைக்கிற சகல விதமான துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக, மாறுவதாக. அல்லேலூயா சொல்லுங்க. அவர் வார்த்தையை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கினார். நான் பிரசங்கிக்கும் போது அவருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கி கொண்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அநேகருடைய இருதயத்தில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது, அநேகருடைய சிந்தையில் ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. பாதிக்கப்பட்ட உறுப்புகள் மேல தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்குது பாருங்க. எஸ், ஹல்லேலூயா. எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படுது, எல்லா சாப கட்டுகள் முறிக்கப்படுது, எல்லா மாந்திரிக கட்டுகள் முறிக்கப்படுது. உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா அடிமைத்தனத்தின் நுகங்கள் இப்போது முறியுது, இப்போது முறியுது. எஸ், ஹல்லேலூயா. எல்லா அடிமைத்தனங்கள் முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக, முறிக்கப்படுவதாக. Thank you, Jesus. Thank you, Jesus.
கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறது மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருது. ஆகாரின் கண்ணீரை கண்டவர், அன்னாளின் கண்ணீரை கண்டவர், அன்னாளுடைய கர்ப்பத்தை திறந்தவர். இப்போ உங்க கர்ப்பத்தை கத்த திறக்கிறார். உங்க பிள்ளையுடைய கர்ப்பத்தை கத்த திறக்கிறார். இப்போ விடுதலை. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்லி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க, என் குடும்பத்தில் நீங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எஸ் ஹல்லேலூயா. எல்லா தோல்விக்கு ஜெயமாய் மாறுகிறது, எல்லா தோல்விக்கு ஜெயமாய் மாறுகிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடைசி ஜெபமடி நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அது 30ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் முடிச்சிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். எஸ், பிரஜாதிகளுக்குள்ளே சீக்கிரமா பிளாஸ் பண்ணுங்க அதை. தேங்க்யூ ஜீசஸ். பிரஜாதிகளுக்குள்ளே பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும். ஆமென். போடுங்க. மகிமையா நீ தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன் இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளி, பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளி. யாரை குறித்து சொல்லப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து. இயேசு பிறந்த உடனே அவன் ஆசாரியனாகிய சிமியோன் அந்த குழந்தையை கையில வாங்கி கொண்டு இந்த பாடலை பாடுறாரு. பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கிற ஒளி. இந்த ஒளி எப்படிப்பட்ட ஒளி? பிரஜாதிகளுக்குள்ள அந்த ஒளி பிரகாசிக்கும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் வெளிச்சத்தை பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்க செய்ய போகிறேன். பிரஜாதி மக்கள் இருளில் தடுமாறி கொண்டிருக்கிறாங்க. நான் சொன்ன எல்லா நீங்க சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளை விட பிரஜாதி ஜனங்கள் இன்னும் அதிகமாக பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் நீங்க நினைச்சு பாருங்களேன். நமக்கு பிரச்சனை இருக்குது, நமக்கு தோல்வி இருக்குது, நமக்கு வியாதி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தேவ சமூகத்தை வந்து ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் விடுதலை ஆக்கிறார், நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் பிரஜாதி மக்கள் எந்த நிலைமையில் இருப்பாங்க கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். நிம்மதி இல்லை. தெய்வத்தை வணங்குறாங்க, ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. பிசாசுகளை வஞ்சித்து ஏமாற்றி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு ஏன் தற்கொலைகள் பெருகி கொண்டிருக்குது தெரியுமா? பெரிய பெரிய சினி ஸ்டார்ஸ், சினிமாக்காரங்க கூட, பெரிய பெரிய பணக்காரங்க, ஐஸ்வர்யவான்கள், மிகப்பெரிய வியாபாரம் செய்கிறவங்க கூட தற்கொலையில் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. வாலிப பிள்ளைகள் தற்கொலையில் அவங்க மடிந்து கொண்டிருக்கிறாங்க. நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. பிரஜாதிகளுக்குள்ள அந்த வெளிச்சம் இல்லை. கர்த்தர் சொல்கிறாரு, பிரஜாதிகளுக்குள்ள என் வெளிச்சத்தை நான் உதிக்க பண்ண போகிறேன். பிரஜாதிகளுக்குள்ள என் வெளிச்சத்தை உதிக்க பண்ண போகிறேன். ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்களேன். வெளிச்சம் என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். கவனிங்க, தேவனுடைய சாயல், தேவனுடைய சாயல் அப்படின்னா சுவிசேஷம், இயேசு. அல்லேலூயா. தேவ சாயல் என்ன சொல்லுங்க? சுவிசேஷம். சொல்லுங்க, சுவிசேஷம், இரட்சகர். அதுதான் தேவ சாயல். தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. ஆமென். இந்த சுவிசேஷத்தின் ஒளி, தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரஜாதிகளுக்குள்ளே பிரகாசமாயிராதபடி இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஜனங்கள் ஏன் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
நம்பிக்கை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? இந்த மெய்யான சுவிசேஷத்தின் ஒளி, இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உன் பாவத்திற்காக மரித்தார், உன் துக்கத்தை இயேசு சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார், உனக்கென்று பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டும் அவர்களுடைய இறுதிய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு தெரியல. கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது. கண்கள் மூடி இருக்கிறபடியினால இந்த வெளிச்சத்தை அவங்களால பார்க்க முடியல. யோசித்து பாருங்களேன், வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்குது, கண்களை மூடினா என்னதான் நீங்கள் பெரிய லைட்டு போட்டிருந்தாலும் இருட்டாக தான் தெரியும். கரெக்டாக இருட்டாக தான் தெரியும். கரெக்டாக இருட்டாக தான் தெரியும். இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த வெளிச்சம் பிரஜாதிகளுக்குள்ள பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்குது. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொலைக்காட்சிகள் மூலமாய், கைப்பிரதிகள் மூலமாய், சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாய், தனிப்பட்ட சுவிசேஷ அந்த ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய சாயலாக இருக்கிற சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனங்களுடைய மனக்கண்களை பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறதுனால அவங்களுக்குள்ள தெளிவு இல்லை. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படல. பிசாசு தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உங்க வெளிச்சம் பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கணும், பிரஜாதிகளுக்குள்ள பிரகாசிக்கணும். கூட்டம் கூட்டமா இந்த ரட்சகரை ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை நோக்கி வரணும், சபையை தேடி வரணும். ஆண்டவரே, பிரஜாதிகளுக்குள்ள உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும். ரட்சிக்கப்படாத என் கணவருக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, ரத்தம் சம்பந்தப்பட்ட எங்க சொந்தக்காரங்களுக்குள்ள, எங்க ஆண்டவரே, எங்க தெருவில் இருக்கிறவர்களுக்குள்ள, என் வீட்டில் இருக்கிறவர்களுக்குள்ள உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எழும்பி நில்லுங்க. ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். சீக்கிரமா எழும்பி நில்லுங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியா ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டே இருங்க. எஸ், லூக்கா 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு மகளே, எச்சரிக்கையாயிரு வாலிப மகளே, எச்சரிக்கையாயிரு வாலிப மகனே. உன்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு. இருளின் ஆதிக்கம் உங்களுக்குள்ள நுழைந்து விடக்கூடாது. பிசாசு உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அசுத்தம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. சிற்றின்பம் உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. உன் வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு, எச்சரிக்கையாயிரு. உன்னை கொண்டு ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போகிறார். எஸ், ஹல்லேலூயா. காபா காபா தூராபா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் ரெண்டு காலத்துக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். மறுபடியும் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ண போறேன். எஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் மேல உங்க வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. பலவிதமான துக்கத்தோடு நான் வந்திருக்கிறேன், தோல்வியோடு வந்திருக்கிறேன், வியாதியோடு வந்திருக்கிறேன், வியாகுலத்தோடு வந்திருக்கிறேன். எனக்குள்ள வெளிச்சம் இல்லை, எனக்குள்ள சமாதானம் இல்லை, எனக்குள்ள நிம்மதி இல்லை, எனக்குள்ள தரித்திரம், எனக்குள்ள பண நெருக்கம், குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவரே, சாபத்தின் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே என் இருதயம் கலங்குகிறது. என்னால நிம்மதியா தூங்க முடியல, ஒழுங்கா சாப்பிடக்கூட முடியல. ஒரு குறிப்பிட்ட துக்கம் என்னை வாட்டி வதைக்குதுங்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை நீங்க உயர்த்தி காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். இயேசு உங்களை தொட போகிறார். மறுபடியும் இயேசு உங்களை தொட போகிறார். எஸ், பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே அநேகரை கர்த்தர் தொட்டு இருக்கிறாரு. இப்ப கர்த்தர் மறுபடியும் உங்களை தொட போகிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க. உங்க துக்கங்களுக்கு இப்போ ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. அது சீக்கிரத்தில் நீங்கும். இது லேசான உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கும் மகளே. ரொம்ப நாளா உங்களை பயமுறுத்துகிற, ரொம்ப நாளா உங்களை பின்தொடருகிற இந்த துக்கத்திற்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்க போகிறார். சீக்கிரத்தில் இன்றைக்கே. எஸ், பரிசுத்த பிதாவே,
துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் துக்கங்களையும் எங்கள் பலவீனங்களையும் நீ ஏற்கனவே சிலுவையிலே சுமந்துட்டீங்கப்பா. கர்த்தருடைய கல்வாரி ரத்தம் உங்க பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படுவதாக. உங்களை பிள்ளைகளை துக்கப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற, சமாதானத்தை பாதிக்கிற சகல விதமான துக்கங்கள் இப்போது இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் மாறுவதாக, சந்தோஷமாய் மாறுவதாக, சந்தோஷமாய் மாறுவதாக. கர்த்தருடைய கரம் உங்க பிள்ளைகள் மேல இப்போது இறங்கி வருவதாக. உச்சந்தலை முதல் உள்ளங்கள் வரையிலும் கர்த்தருடைய குணமளிக்கிற வல்லமை இப்ப இறங்குவதாக, இப்போது இறங்குவதாக, இப்ப இறங்குவதாக. தீராத தலை வலிகள் சுகமடைவதாக. ஒட்டை தலை வலி இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதாக, சுகமடைவதாக. நரம்பு மண்டலத்தில் பூரை பகுதியில் தேவனுடைய வல்லமை இப்ப இறங்கி வருவதாக. மந்த இருதயம், மந்த சிந்தை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நரம்பு மண்டலத்தில் கர்த்தருடைய வல்லமை இப்போது இறங்குவதாக, இப்போது இறங்குவதாக. எஸ் 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 உங்க தலையை கத்த தொடுகிறார், உங்க தலையை ஆண்டவர் தொடுகிறார். இப்பொழுது கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கி வருது, இப்ப இறங்கி வருது. எஸ் ஹல்லேலூயா. பாதிக்கப்பட்டிருக்கிற கண்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கண்கள்ல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தூர பார்வை, கிட்ட பார்வை இயேசுவின் நாமத்தினாலே இப்படி சுகம் அடைவதாக, இப்ப சுகம் அடைவதாக. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை தொடுகிறார், கர்த்தரை தொடுகிறார். எஸ் கண்கள் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குது. இயேசு ரத்தத்தின் வல்லமை இறங்கி வருது. அப்பா, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. தலையில காணப்படுகிற கட்டிகள் இப்போது மறைந்து போவதாக, இப்போது மறைந்து போவதாக. கர்த்தருடைய குணமளிக்கிற வல்லமை இப்ப இறங்கட்டும் ஆண்டவரே. தொண்டையில தைராய்டு பிரச்சனை மாறட்டும், தைராய்டு கட்டிகள் மறையட்டும். இப்பொழுது தைராய்டு கட்டிகள் மறைந்து போவதாக. அப்போது சுகம் உண்டாவதாக, அப்போது விடுதலை உண்டாவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே ஆளு தொண்டையில காணப்படுகிற வலி வேதனைகள் இப்போது மறைவதாக, மறைவதாக, மறைவதாக. ஹல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, மக்கு நன்றி அப்பா. ஜீரண உறுப்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. செயல்படாத அதனுடைய ஜீரண உறுப்பு இயேசுவின் நாமத்தினாலே இப்படி செயல்படுவதாக. அற்புதம் நடப்பதாக. அப்பா தகப்பனே, அந்த ஜீரண உறுப்பை நீங்க செயல்பட வைங்கப்பா, நீங்க செயல்படுவங்கப்பா. உங்க கரத்தை நீட்டுங்க. வயிற்று பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. நுரையீரலுக்குள்ள, கிட்னியில கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா கிட்னி கற்கள் மறைந்து போகட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பழுதுபட்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிற கிட்னிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்படி செயல்படுவதாக, செயல்படுவதாக. புதிய கிட்னியா, புதிய நுரையீரலா அப்பா நீங்க மாட்டிடுங்க ஆண்டவரே, மாட்டிடுங்கப்பா. உங்க பிள்ளைகளை சுகப்படுத்துங்க. தீராத வயிற்று வலிகள் இப்படி சுகமடைவதாக, சுகமடைவதாக. குடலுக்குள்ளே காணப்படுகிற பலவீனங்கள், கட்டிகள் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், கேன்சர்கள் மறைந்து போகட்டும். அப்போது சுகம் உண்டாகட்டும். ரத்தத்துக்குள்ள, ரத்த நாளங்களுக்குள்ள, நாடி நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இப்போது இறங்குவதாக, இப்போது இறங்குவதாக. எஸ் எஸ் ஹல்லேலூயா. கர்த்தரை தொடுகிறார், இயேசுவை தொடுகிறார். அப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அப்போது சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிப்போடு விசுவாசத்தோடு உங்களை கர்த்தர் தொடுகிறார் இப்பொழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத ஆடர் வியாதிகள் இப்போது சுகமடைவதாக. டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே சுகமடைவதாக. பரம வைத்தியரே, பரம வைத்தியரே, உங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க ஆண்டவரே, நீங்க தொடுங்கப்பா. தேவனுடைய ஆணி பாய்ந்த கரம், விடுவிக்கிற கரம், சுகப்படுத்துகிற கரம் உங்க பிள்ளைகள் மேல இப்பொழுது நீக்கப்படுவதாக. அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. அல்லேலூயா. தண்டு வடத்துல, முதுகு பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த தண்டு வடத்துல எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய ஜீவன் இப்போது இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புத சுகம் உண்டாவதாக, அற்புத ஆரோக்கியம் உண்டாவதாக. மூட்டு வலிகள், பாதை எரிச்சல்,
பாத எரிச்சல் இப்படி சுகமடைவதாக, சுகமடைவதாக. தீராத மூட்டு வலிகள் இயேசுவின் நாமத்தினாலே நரம்பு மண்டலத்தில் இருக்கிற சுகவினைகள் இப்போது மாறுவதாக. எலும்பு பகுதியில் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எலும்புகள் பலனடைவதாக, கரடுகள் பலனடைவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினாலே அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். துக்கத்தோடு குடும்ப பிரச்சனை, மன உளைச்சல், கடன் பிரச்சனை, சாபம், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம், கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தயவு செய்து உங்கள் இருதயத்தில் உங்கள் கரத்தை வைத்துக் கொள்ளுங்க. நான் ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தில் உங்கள் கரத்தை வச்சு கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ், பயங்கரமான துக்கம் பிரதர், சந்தோஷமாக இருக்கவே முடியல, தூக்கம் கூட வரமாட்டேங்குது, தூங்கும்போது மாத்திரம்தான் நிம்மதி, மற்ற நாட்கள் 24 மணி நேரமும் ஒரு குறிப்பிட்ட துக்கம் என்னை வாட்டி வதைக்குதுன்றவங்க உங்கள் இருதயத்து மேலே கையை வைத்து கொள்ளுங்க. ஒரு வெளிச்சம் உங்கள் மேலே உதிக்க போகுது. உங்கள் சிந்தையில், உங்கள் இருதயத்தில் ஒரு உங்கள் பயமுறுத்துகிற அந்த காரியத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது உதிக்க போகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் இப்பொழுது உதிக்க போகிறது. எஸ் தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா, உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்ப்பா. ஆண்டவரே, உமக்கு உடைய பிள்ளைகள் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் அப்பா, உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க அப்பா. உங்களை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அவனுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கய்யா, கண்ணோக்கி பாருங்கய்யா. இந்த கூடாரத்தை விட்டு புறப்பட்டு போவதற்கு முன்பாகவே உங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க, உங்கள் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க. கர்த்தருடைய ஆறுதல் படுத்துகிற கரம் உங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதாக. எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறட்டும் ஐயா, எல்லா தோல்விகள் மாறட்டும், எல்லா மனவேதனைகள் மறைந்து போகட்டும், தற்கொலை எண்ணங்கள் மறைந்து போகட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கை உண்டாவதாக, ஒரு நம்பிக்கை உண்டாவதாக. ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக சந்தோஷம் ஒவ்வொரு சிந்தனைகளையும் ஒவ்வொரு இருதயங்களையும் இப்போது ஆட்கொள்ளுவதாக, உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக. கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம், குணமருத்துவ தேவனுடைய கரம், தைரியப்படுத்துகிற தேவனுடைய கரம் உங்க பிள்ளைகளை தைரியப்படுத்தட்டும் ஆண்டவரே. துக்கப்பட்டது போதும், அவமானப்பட்டது போதும். குழந்தை பாக்கியம் இல்லாதபடி கர்ப்பத்தின் கனி அடைக்கப்பட்டு வேதனையோடு அவமானத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, ஆகாரின் கண்ணீரை கண்டீங்களே, அன்னாளின் கண்ணீரை கண்டீங்களே, லேயாளுடைய ஆண்டவரே அந்த உபத்திரவத்தை நீங்க கண்ணோக்கி பார்த்தீங்களே. தகப்பனே, தகப்பனே, உங்க பிள்ளைக தம்முடைய இருதயத்தை உங்க சமூகத்தில் ஊட்டி இருக்கிறாங்க ஆண்டவரே, ஊட்டி இருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே, அன்னால நீங்க கடாட்சித்தீங்களே, அன்னால கடாட்சித்து சாமுவேலை கொடுத்தீங்களே ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாதபடி வேதனையோடு அவமானத்தோடு செத்து செத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. இன்றைக்கு அவருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அற்புதம் அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவக்கரம் உங்களுடைய கர்ப்பத்தில் ஆண்டவரே ஒரு குழந்தை உண்டாவதாக, உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மலட்டு தன்மைகள் மாறட்டும், எல்லா மலட்டு தன்மைகள் மாறட்டும், எல்லா சாபங்கள் முறிக்கப்படட்டும், எல்லா சாபங்கள் முறிக்கப்படட்டும், எல்லா பயங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். சமாதானத்தை பாதிக்கிற, சந்தோஷத்தை குலைக்கிற சகலவிதமான வேதனைகளும் பலவீனங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்போது மறைந்து போகட்டும். அற்புதங்களை செய்யும். நீர் அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய தேவ மனுஷனுக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் இன்னும் வளர்ந்து பெருகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இந்த கூடாரத்துக்குள்ள வருகிற எல்லா ஜனங்களும் விடுதலையும் சுகத்தையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு தேசத்துக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா ஆண்டவரே நீங்கள் மாற்றிவிட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த எல்லைகள் விரிவடையட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தகப்பனே, அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்
கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா கணமும் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே.